இந்த இறைவழி தியான வகுப்பினுடைய அறிமுகம் இது. அதாவது தியானம்னா என்ன? தியானம் எதுக்கு நமக்கு அவசியம்? அது எப்படி நம்ம தொடங்குறது? இது நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சா தான், இந்த இறைவழி தியானத்தினுடைய இறைவழியினுடைய பயணத்துல நம்ம போ முடியும். என்னைக்குமே நம்ம தியரி புரிஞ்சுக்கணும். தியரின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்றோம்? அது நமக்கு எந்த அடிப்படையில நன்மையா அமையுது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம ஜர்னிய நம்ம உறுதியா மேற்கொள்ள முடியும். இல்லாட்டி பாதியில நின்றுவோம். ஆர்ப்பாட்டமா நெறைய விஷயங்கள் நம்ம தொடங்குவோம். பாதியில நிறுத்திடுவோம். அதே வேகத்தில நிறுத்திடுவோம். ஏன் அப்டின்னா, அந்த தியரி புரியல. அது ஏன் பண்றோம்? எப்படி பண்ணணும்? எப்படி தொடங்கணும்? இதெல்லாம் தெரியாதனால நமக்கு பாதியிலேயே அந்த பயணம் ஸ்டாப் ஆயிடுது. சரியா? ஸோ இந்த இறைவழி தியானத்தினுடைய தொடக்கத்தில, நம்ம அந்த தியரி தான் கத்துக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா? நம்முடைய இந்த உருவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அடையாளமா, நம்முடைய இருப்போட அடையாளமா நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்பு தான். என்னதான் நம்ம மனசு, உயிரு இந்த மாரி ஐட்டங்கள்லாம் இருந்தா கூட, நம்ம நம்ம உடம்போட தான் ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆயிருக்கோம். நம்ம மனசுல ஒரு குற்றம், குறை இருக்குது அப்டின்னா கூட அத 2வது தான் பார்ப்போம். நம்ம உடம்புல ஒரு வலி இருக்குதுன்னா, "இது வலிக்குது சார். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுங்க." யாருமே ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு, "நான் ரொம்ப கவலைப்படுறேன். நான் ரொம்ப பராமப்படுறேன். என் மனசுல ரொம்ப பெருமை இருக்குன்னு" யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கை வலிக்குது, கால் வலிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு தானே போறாங்க. இப்போ உடம்போட நம்ம அதிகமா நம்மள ரிலேட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இந்த உடம்புக்கு பின்னாடியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உறுப்புகள் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு பின்னாடி இருக்கிறது உறுப்புகள் தான். சரியா? இந்த உறுப்புகள் எல்லாம் ஒழுங்கா இயங்குனா மட்டும் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரியா? ஸோ உடலுடைய ஆரோக்கியம் என்பது உறுப்புகளுடைய வேலைகள அவங்கலாம் சரியா செஞ்சா மட்டும் தான் ஆரோக்கியம் சாத்தியம். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? உறுப்புகள்ல ஏதோ 1ஓ 2ஓ சரியா வேலை செய்யல அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். சரி. இவங்க எல்லாருக்குமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்போ இந்த ப்ராப்ளம் காரணம் உங்க உறுப்புகள்ல ஏதோ 1ஓ 2ஓ சரியா வேலை செய்யாதது தானே. சரியா? இப்போ ஒரு உறுப்பு சரியா வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த உறுப்புக்கு என்ன வேணும்? அது தெரிஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருந்துரலாம் தானே. சரியா? ஒரு உறுப்பு ஆரோக்கியமா இயங்குறதுக்கு அதுக்கு எனர்ஜி தேவை. ஆற்றல் தேவை. உயிர் ஆற்றல் தேவை. உதாரணத்துக்கு கிட்னி இருக்குன்னா, கிட்னி இயங்குறதுக்கு 100% உயிராற்றல் அந்த உறுப்புக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னா, கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. கிட்னி சம்மந்தமான பிரச்சனை நமக்கு வருது. கிட்னி சம்மந்தமான பிரச்சனை என்ன தெரியுமா? முடி கொட்டுறது, கண்ணு சரியா தெரியாம இருக்கிறது, காது சரியா கேட்காம இருக்கிறது, பல்லு சம்மந்தமான பிரச்சனைகள், அ தைராய்டு சுரப்பி சம்மந்தமான பிரச்சனைகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம்மந்தமான பிரச்சனைகள், இனப்பெருக்க மண்டலம் சம்மந்தமான பிரச்சனைகள், ஹை பிபி, பாடி ஹீட் அதிகமா இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த கிட்னி இயங்குறதுக்கான உயிராற்றல் நிறைவா குடுக்கப்படல, இல்லன்னு அர்த்தம். அவைலபிளா இல்லன்னு அர்த்தம். இந்த மாரி எல்லா உறுப்புகளுக்குமே உயிராற்றல் நிறைவா கிடைச்சிருச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு எந்த நோயுமே இல்ல தானே! அப்போ உயிராற்றல் எப்படி நமக்கு கிடைக்குது? இது அடுத்த கேள்வி. உயிராற்றல் எப்படி கிடைக்குது நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குதா? தண்ணி குடிச்சா ஒரு எனர்ஜி கிடைக்குதா? சுவாசிக்கிறது மூலமா ஒரு எனர்ஜி கிடைக்குதா? சூரிய ஒளி. சூரிய ஒளியில எனர்ஜி கிடைக்கும். விட்டமின் டி தானே? ரைட். அதெல்லாம் கிடைக்குதா இல்லையா? இப்போ உணவு, நீரு, காத்து, சூரிய ஒளி இதெல்லாம் இருந்தா நமக்கு உயிராற்றல் கிடைச்சிரும். ரைட்? ஆ நம்ம அத எப்படி கிரகிச்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். நமக்குள்ள இருந்து அதெல்லாம் கிரகிக்கிறது யாரு? இப்போ ஒரு டெட் பாடி இருக்குது. அது சாப்பிடுமா? தண்ணி குடிக்குமா? குடிக்காது. அப்ப நமக்குள்ளேயும் ஒரு உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் தான் அந்த உயிராற்றல் உள்ள இருந்தா தான் நம்ம சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும், சுவாசிக்க முடியும், சூரிய ஒளி உள்ள இழுக்க முடியும். சரியா? அப்ப நமக்குள்ள ஒரு உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் சாப்பாடு, தண்ணி, காத்து, சூரிய ஒளிலாம் உள்வாங்கிக்குது. 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரு எனர்ஜி உருவாகுது நம்ம பாடில. அந்த எனர்ஜி தான் உறுப்புகள் பயன்படுது. அந்த எனர்ஜிய தான் நம்ம உறுப்புகள் எல்லாமே இந்த மாரி இருக்கு இல்லையா? இந்த எல்லா உறுப்புகளுமே ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்ம நிறைவா உயிராற்றல உற்பத்தி பண்ணிட்டோம்னா, எல்லா உறுப்புகளும் குறைவே இல்லாம உயிராற்றல் கிடைக்கும் தானே! சரியா?
அப்போ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உயிராற்றல நிறைவா வச்சுக்கணும். அவ்வளோதானே. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நம்ம உயிராற்றல்ல ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த வகுப்பு எதுக்காக அப்படின்னா, அந்த உயிராற்றல பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு உயர்வான வழிமுறைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு மருத்துவ வகுப்பு தான். தியானம்னே நம்ம எல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ஆரோக்கியம் தான் நம்மளோட அடிப்படை நோக்கம். ஆரோக்கியமா இருந்தாலே நமக்கு ஆன்மீகத்துக்கான வழிமுறைகள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த வகுப்பு எதுக்காக வந்திருக்கோமா? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. உயிராற்றல பெருக்கி ஆரோக்கியமா இருந்துகிட்டு, இந்த கிளினிக் இனிமேல் வரவே கூடாது. அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்து இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம். சரியா? ரைட். உணவு, நீரு, காற்று, சூரிய ஒளி இன்னும் நெறைய ஐட்டங்கள் கிடைக்குது. உயிரும், மனசும் இருந்தா மட்டும் தான் அதெல்லாம் கிரகிக்க முடியும். ஸோ உயிர் இருக்கு அது ஓகே. மனசு அப்படின்றது என்ன? மனசு எப்படி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது? உயிர் இருக்கு ஓகே. மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா நமக்கு? அது எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? அப்போ மனசு எப்படி உணவு, நீரு, காத்து, சூரிய ஒளி இதெல்லாம் வாங்கிக்கிறதுல வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்ப நீங்க கவலையா இருக்கும்போது ஹேப்பியா சாப்பிடுவீங்களா? சாப்பாடு வேணாம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஏன்? கவலையா இருக்கும்போது நமக்கு பசிக்கவே பசிக்காதுல்ல. ஆனா உடம்புக்கு உணவு தேவையா இருக்கு. ஏன்னா கவலையா இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருப்போம். நம்ம ஏதாவது சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும்ல. ஆனா கவலையா இருக்கும்போது பசிக்க மாட்டேங்குது. ஏன்? அதுக்கான காரணத்த நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறணும். நம்ம மனசுல ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ்னா கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை இந்த மாரி நெறைய விஷயம். இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இது எல்லாமே மனசுல தானே ஏற்படுது. இப்ப இந்த மனசுல ஏற்படுற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி நம்ம உறுப்புகளுக்கான உயிராற்றலுடைய அளவ குறைக்குதுன்றத நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்குவோம். சரியா? அப்ப மனசு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? முடிவிலி தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடிவிலி தத்துவத்தினுடைய வரைபடத்த மட்டும் இங்க நம்ம போட்டிருக்கோம். முடிவிலி தத்துவம்ங்கிறது வந்து இயற்கை மருத்துவங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோட்பாடுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள உயிர் இருக்கு, மனசு இருக்கு, உடம்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம. சரியா? நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம உயிர் இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம. இப்ப ரமேஷ் சார் இருக்காருன்னா, அவர் பாடிய நம்ம பார்க்குறோம். ஆனா அவர் பாடி மட்டும் ரமேஷ் கிடையாதுல்ல. அவருடைய மனசும் ரமேஷ் தானே. உங்க உயிர், உங்க மனசு, உங்க பாடி இது 3ம் சேர்ந்தது தான நீங்க. சரியா? இப்போ உங்கள போயிட்டு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் விட்டுட்டோம்னா, சாப்பாடு, தண்ணீலாம் எடுத்து விட்டோம்னா, நீங்க சர்வைவ் ஆக முடியாது. அப்போ இவருக்கு சாப்பாடு, தண்ணி, காத்து, சூரிய ஒளிலாம் வேணும். அப்போ இந்த வரைபடத்துல அதான் போட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய அமைப்பு, அவனுடைய இயக்கம் என்பது எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த வரைபடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிர், மனம், உடல் நம்முடைய அம்சங்கள். வெளியிலிருந்து உணவு, நீர், காற்று, சூரிய ஒளிலாம் வருது. அது புற உயிர் சக்திகள்னு சொல்றோம். அதாவது புற உலகத்திலிருந்து உடலுக்குள்ள வரக்கூடிய எனர்ஜீஸ். சரியா? ஸோ இதுதான் நம்முடைய அமைப்புன்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அந்த பிக்சர நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, உயிர் மனதின் மூலமாகவே உடலை அடைய முடியும். உயிருங்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா? அது உடலுக்கு வேணும் தானே! இப்பதான் நம்ம படிச்சோம். உடல் உறுப்புகளுக்கு உயிராற்றல் வேணும். அந்த உயிராற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. ஆனா, அது நம்ம மனச கடந்து தான் அந்த உடல போய் ரீச் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்குள்ளயுமே உயிர் இருக்கு தானே! எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்ல காத்து, சூரிய ஒளிலாம் கிடைக்குதா இல்லையா? அப்ப எல்லாருக்குமே உயிராற்றல் நிறைவா கிடைச்சு எல்லாருமே ஆரோக்கியமா தானே இருக்கணும். இல்லையா அப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தானே இருக்கோம். அப்ப இத யாரு தீர்மானிக்கிறது? மனசு தான் தீர்மானிக்குது. உயிராற்றல் நம்ம மனச கடந்து தான் உடலை அடைகிறது. அந்த உயிராற்றலுக்கு தகுந்த மாரி தான் அந்த உடம்பு அதுக்கான உணவையும், நீரையும், காற்றையும், சூரிய ஒளியும் கிரகிச்சுக்கும். இப்ப நீங்க சொன்னது. நம்ம எப்படி கிரகிச்சுக்கிறோன்றத பொறுத்து தான் எல்லாமே. உடம்புக்கு உயிராற்றலுக்கு உணவு, நீர், காற்றுலாம் தேவ. ஆனா, மனச கடந்து அந்த உடம்புக்கு வரக்கூடிய உயிராற்றல் எப்படிப்பட்டதா இருக்கோ, அப்படிப்பட்ட தன்மையில தான் உணவையும், நீரையும், காத்தையும் எடுத்துக்க முடியும். நீங்க கவலையா இருக்கீங்கம்மா, இப்ப ஏன் பசிக்க மாட்டேங்குது? உங்க உயிராற்றல் கவலை நிறைந்த மனதை கடந்து உடலை அடைந்திருக்கிறது. அதனால உங்க உடம்பு உணவு தேவையா இருந்தாலும், சக்தி தேவையா இருந்தாலும், பசின்ற உணர்வ வெளிப்படுத்தல. உங்களால சாப்பிட முடியல. புரியுதா உங்களுக்கு? அப்போ மனசு எவ்வளோ முக்கியன்றத புரிஞ்சுக்கணும். உயிர் இருக்குது. எல்லாருக்கும் உயிர் இருக்குது. எல்லாருக்கும் உணவு கிடைக்குது. ஆனா மனசு தான் இது எல்லாத்தினுடைய நன்மை, தீமைகள தீர்மானிக்கும்.
ஒரு உணவினுடைய நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் மனம் நன்மையாக இருக்க வேண்டும். முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனசுல நெறைய விதமான மனசு இருக்குது. செயல்படாத மனம் அப்படின்னு ஒரு மனம் இருக்கு. மனசுல 4 கேட்டகரி. செயல்படாத மனம் அப்படின்னா, இப்ப நம்ம தூங்கும்போது நம்ம மனசு செயல்படல. மனசு இருக்குது. பட் செயல்படல. நம்ம கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போதும் நம்ம மனசு செயல்படாது. ஆனா உயிர் இருக்கும். பட் கோமா ஸ்டேஜ்லயும், தூக்கத்திலயும் நம்ம மனசு செயல்படல. பட் இருக்குது. சரிங்களா? இன்னொரு மனதினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அறியாமை மனம். ஒரு குழந்தையோட மனசு. அந்த மனசுல எந்த நாலேட்ஜுமே இல்ல. அது பாட்டுக்கு இருக்குது. யாரு கூப்பிட்டாலும் போயிரும். எதுவுமே இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாதுன்னுலாம் தெரியாது. ஒரு நாலேட்ஜ் இல்ல. அறியாமை நிறைந்த மனம். இது ஒரு மனதின் தன்மை. சரியா? இப்ப நம்ம குழந்தையா இருக்கோம்னா, அறியாமையில இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க இந்த வயசுல அறியாமையில இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்து இன்னொரு மனசு இருக்குது. என்ன மனசுன்னா, கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். இப்ப நான் சொன்ன மாரி கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை இந்த மாரி கெட்ட குணங்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய மனம் ஒரு கேட்டகரி. அதேபோல நல்ல குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மனம் ஒரு கேட்டகரி. ஸோ நம்ம எல்லாருமே இந்த 4 மனங்கள்லயுமே மாறி, 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 மாறி இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த 4 நிலைகளையுமே நம்ம மனம் அனுபவிக்குது. நைட்டு செயல்படாத மனம். இப்போ உங்ககிட்ட போய் திடீர்னு உங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட அக்குபஞ்சர்ல எல்ஐவி 3 உடைய ரோல் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும்னு சொல்லுவீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்துல உங்களுக்கு அறியாமை இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு அவசியமான விஷயங்கள தெரிஞ்சுக்கணுமா? இல்லையா? அறியாமை மனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. சில நேரங்கள்ல நம்ம நல்லவங்களா இருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம கெட்டவங்களா இருக்கோம். இப்ப அந்த 4 விதமான மனம் நமக்கு மாறி, மாறி இருந்துகிட்டே இருக்கு. இதுல இந்த செயல்படாத மனம், நல்ல குணங்கள் நிரம்பிய மனம். இந்த மாரியான தன்மையில நம்ம மனசு இருக்கும்போது, நம்ம உயிராற்றல் இந்த மனச கடந்து நிறைவான தன்மையில உடலை அடையும். கெட்ட குணங்கள் நிரம்பி இருக்கும்போது மட்டும், மனச கடந்து உடலுக்கு நிறைவான உயிராற்றல் கிடைக்காது. ஒரு கரப்டடான, ஒரு குறைவுபட்ட உயிராற்றல் தான் உடலுக்கு கிடைக்கும். இப்போ செயல்படாத மனம் நல்லா தூங்குனோம்னா காலையில எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உயிராற்றல் உடம்புக்கு நிறைவா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாரி நல்ல குணங்களோட நம்ம இருக்கணும். கெட்ட குணங்களோட இருந்தோம்னா, உடலுக்கான உயிராற்றல் குறைஞ்சிரும். உணவு, நீர், காற்று, சூரிய ஒளிலாம் சரியா கிடைக்காது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நம்ம மனசு எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கணும்? நல்லா தூங்கணும். செயல்படாத நிலையில இருக்கணும். நல்ல குணங்களோட இருக்கணும். இதுதான் உடலுக்கு உயிராற்றலை நிறைவாக கிடைக்கச் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. அறியாமைய பொறுத்தவரைக்கும், நமக்கு அத்தியாவசிய தேவைகள் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி மற்ற விஷயங்கள விட்டுறணும். அப்படி நம்ம ஒண்ணும் தெரியலையா, யார்ட்டயா போய் கேட்டுக்கிறணும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அப்படியே முழிச்சுட்டே இருக்கோம், புலம்பிட்டே இருக்கோம்னா, நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடும். டக்குன்னு யார்ட்டயா போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறியாமை நிவர்த்திக்கப்படும். நமக்கு யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அந்த 4 நிலைகள நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த 4 நிலைகள்லயுமே நம்ம மனசுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். தூங்காம கூட இருந்துக்கலாம்ல. தூங்காம இருந்துக்கலாம். கெட்ட குணங்களோட இருந்துக்கலாம். நல்ல குணங்களோட இருந்துக்கலாம். அறியாமையில நம்ம விருப்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருந்துக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்கா? இல்லையா? நல்ல குணங்களோட இருக்கணும். அதான் மெயினா இங்க வலியுறுத்துறது. சரி. அப்போ நம்ம உயிர ஒரு ஒளி மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம மனச ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடின்னு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த உயிருடைய ஒளி கண்ணாடியை கடந்து உடலை அடைகிறது. அந்த கண்ணாடி எப்படி இருக்கோ, அப்படிதான் உடலுக்கான உயிராற்றல் அமையும் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னது? நம்ம மனசுல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது தான். நம்ம மனசுல எந்த கெட்ட குணங்களும் இல்லாம, நல்ல குணங்கள நிரப்பி வாழ்றது தான், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு ஃபைனஸ்ட் வழிமுறை அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அப்போ டாக்டர் கிட்ட போறதெல்லாம் என்ன கணக்கு சார்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். டாக்டர் கிட்ட போறதெல்லாம் ஒரு தற்காலிக நிவாரணம் தான். நீங்க எந்த மருத்துவத்துக்கு போனா இங்க வந்தாலுமே தற்காலிக நிவாரணம் தான். இப்போ ஊசி போடுறேன் நல்லாகுது. திருப்பி வர்றீங்க தானே. அப்ப தற்காலிக நிவாரணம் தான். எப்போ நம்ம மனச அது முக்கியம்னு நெனச்சு, அதுல நல்ல மாற்றங்கள செஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நமக்கு மருத்துவமே தேவைப்படாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சரி, இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அப்போ இந்த வகுப்பு எதுக்காகன்னா, இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம செம்மைப்படுத்திக் கொள்வது. மனசுல கெட்ட குணங்களே இல்லாமல் இருப்பது. அப்படி இருப்பதை எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது? அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குது? எங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? ஏதாவது வழி இருக்கா? கவலையே படக்கூடாதுங்க.
கவலைப்படாம இருப்பது எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த இறைவழி தியானம்ங்கிறது ஒரு வழிமுறை. கவலையே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை. சரி, அத நம்ம கத்துக்குவோம். ரைட். இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த போட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நல்லா படிங்க இந்த ஸ்லைட்ல. "மனம் தான் உடலுக்கான உயிராற்றலின் தரம் மற்றும் அளவை தீர்மானிக்கிறது." புரிஞ்சுக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அனைவருக்கும் ஆரோக்கியமான உடல் இருப்பதில்லை. ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் உயிர் காமன், எல்லாருக்கும் உணவு, நீரும், காத்தும் காமன். ஆனா உடம்பு காமனா இல்லையே. ஏன்? மனசு காமனா இல்ல. மனசு தனித்துவமா இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்து பாருங்க. மனம் தான் உடல் புற உயிர் சக்திகளை தேர்ந்தெடுக்கும் தன்மையை தீர்மானிக்கும். நீங்க என்ன சாப்பிடணுங்கிறது மனசு தெளிவா இருந்தா தான் தெரியும். இப்ப நெறைய விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும்ல. இருந்தாலும் நம்ம சாப்பிடாம இருக்கோமா? சாப்பிட்டுறோமா இல்லையா? ஏன்? மனசு வந்து அது தப்பா இருந்தா கூட பரவால்ல. சாப்பிட்டுறலாம் அப்படின்னு. அப்ப மனசு தானே புற உயிர் சக்திகள தீர்மானிக்குது. பானிபூரி சாப்பிடுவேடான்னு சொன்னேன். சாப்பிட்டீங்கல்ல. பானிபூரி சாப்பிட சொன்னது யாரு? மனசு தானே. அப்ப மனசு எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மனதின் முக்கியத்துவம். இத மட்டும் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டா போதும். நம்ம மனச சரி பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்போ மனசு முக்கியம்ன்றது எல்லாருக்குமே இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத ஒண்ணும் சொல்லல. ஆனா நான் ஒரு தியரி அடிப்படையில சொல்லும்போது, அத ஒரு மருத்துவ ரீதியா நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்க்ளூடிங் மீ எல்லாருக்குமே உடலியல் தொந்தரவுகள் இருந்திருக்குது. மாறி, மாறி வந்து, வந்து போகுது. இப்போ நம்ம மனசு தான் அதுக்கான மூல காரணம் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம என்ன மாரி மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலயும் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சுரும். இப்ப நம்ம ஒரு பயிற்சி கத்துக்க போறோம். பொதுவா பயிற்சி அப்படின்னாலே என்னன்னா, ஒரு விஷயத்துடைய இயல்பை தெரிந்து கொள்ளவும், அந்த இயல்பை மேம்படுத்தவும், அந்த மேன்மையில் நிலை பெற உதவும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் பயிற்சி. இப்ப ஒரு பையன கூட்டு போயிட்டு நீங்க கிரிக்கெட்ல சேர்த்து விடுறீங்கன்னா, அவனுக்கு கிரிக்கெட் வருதா இல்லையான்னே அப்பதானே தெரியும். அப்போ அவனுக்கு கிரிக்கெட் வரலைன்னா, அவன வேற எதுலயே சேர்த்து விட்டுறலாம். அப்ப அதுதான் அவனோட இயல்பு. கிரிக்கெட் வரலன்றது அவனோட இயல்பு. கிரிக்கெட் நல்லா வருதுன்னா, அத இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்? நல்லா மேம்பட்டுட்டான். இப்ப நல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆயிட்டான். அப்ப பயிற்சியே தேவையில்லையா? தேவைல்ல. ஏன்னா, அந்த மேன்மை நிலையில் நாம் சஸ்டெயின் ஆகணுமா இல்லையா? அப்ப பயிற்சிங்கிறது வந்து எல்லா நிலைகள்லயுமே தேவைப்படுது. சரி, அப்ப நம் மனசுக்கும் இந்த மாரியான ஒரு பயிற்சி தேவை. நம்ம மனசோட இயல்பு என்னன்றத தெரிஞ்சுக்கணும். அந்த மனச அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு உயர்த்தணும். அந்த ஒரு பொட்டன்ஷியல்லயே அத வந்து நிக்க வைக்கணும். நிலைநிறுத்தி வைக்க வேண்டும். எப்பயுமே ஆமாப்பா இவரு இப்ப இப்ப இப்படி இருப்பாரு, நாளைக்கு மாறிருவாருப்பா. அப்படி எத்தன பேர் சொல்றோமா இல்லையா? அந்த மாரி இல்லாம இவரு எப்பயுமே நல்லா இருப்பாருப்பா. எப்பயுமே ஒரு நல்ல ஒரு தெளிவா, நிதானமா இருப்பாரு. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சிய தான் நம்ம வந்து தியானம்னு சொல்றோம். அப்ப தியானம் என்பது மனதிற்கான ஒரு பயிற்சி. மனதின் இயல்பை அறிந்து கொள்ளவும், அந்த இயல்பை இன்னும் இன்னும் சிறப்பாக மேம்படுத்தவும், அந்த மேன்மை தன்மையில் மனதை நிலைப்படுத்தவும் உதவக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானம். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம தியானம் கத்துக்க போறோம். சரியா? தியானம் மனசுக்கான பயிற்சி. இப்ப இந்த மனசு எங்க இருக்குது? மனசு எங்கே வேணாலும் போலாம். அமெரிக்கா போலாம், லண்டன் போலாம், நிலாவுக்கு போலாம், செவ்வாய் கிரகத்துக்கு போலாம். எங்க வேணா போலாம். ஆனா மனசு நம்ம உடலில் தான் மையம் கொண்டிருக்கிறது. உடல்ல எங்கோ ஒரு மையம் கொண்டிருக்குது. எங்க என்னென்ன இருக்கு. ஆனா உடல்ல தான் மையம் கொண்டிருக்கு. உடல்லன்னா நம்ம எங்க இருக்குது? மேலயா? உள்ளயா? நல்லது. இதெல்லாம் யோசிக்கிறது நல்லது. இதுவரைக்கும் நம்ம மனசு எங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கிறோமா? நல்லதுதான். நீங்க தப்பா சொன்னா கூட பிரச்சனை கிடையாது. மனசு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துக்கு போ முடிஞ்சாலும், அதனுடைய மையம் நம்ம நம்ம உடம்புல தான் அது இருக்குது. உடம்புடைய உள்நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த உடம்போட உள்நிலைக்கு எப்படி போறது? இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. அந்த இடத்த சரி பண்ணணும்னா, நீங்க அந்த இடத்துக்கு போணுமா? இல்லையா? அந்த இடத்துல போய் நிக்கணுமா? இல்லையா? இப்ப மனசு தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தானே? இப்ப அந்த மனசோடைய மையத்துக்கு நம்ம போணும்ல. எப்படி போலாம்? மனசு உள்ள இருக்குது. எப்படி உள்ள போலாம்? கண்ண மூடுனா, நம்ம உள் சூழலுக்குள்ள போயிடலாம். அப்ப தியானத்துல ஏன் கண்ண மூடி உட்கார்றாங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? தியானம்ங்கிறது மனசுக்கான ஒரு பயிற்சி. மனசு எங்கும் விசாலமாக வியாபித்திருந்தாலும், அதனுடைய மையம் நம்முடைய உள் சூழலில் தான் இருக்கிறது. நமக்கு 2 சூழல்கள் இருக்குது. புறச்சூழல், அகச்சூழல். 2லயுமே நம்ம வாழ்றோம். நம்ம அகச்சூழல்லயும் நம்ம வாழ்றோம், புறச்சூழல்லயும் வாழ்றோம். ஆக்சுவலி அகச்சூழல் தான் நமக்கான மோஸ்ட் பெர்சனல் ஸ்பேஸ். இது அக உலகத்துல நம்ம மட்டும் இது நமக்கான உலகம். யாருமே உள்ள வர முடியாது. புற உலகத்துல நீங்கலாம் இருப்பீங்க. ஒரே டிஸ்டர்பன்ஸ்.
நான் சொல்லல. நீங்க எல்லாரையும் சொல்லுவீங்களே அதுக்காக. அக உலகத்துல யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப அக உலகம். அப்ப அக உலகத்துக்குள்ள நம்ம போணும். எப்படி போவோம்? கண்ண மூடி போலாம். அப்ப தியானத்துல கண்ண மூடி உட்கார்றதனுடைய காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களால கண்ண மூடி உட்காரும்போது ஒரு சமாதானமா உட்காருவீங்க. இல்லாட்டி கண்ண தொறந்துருவீங்க. கண்ண மூடி உட்காரும்போது, இல்ல நம்ம சூழல்ல இருக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அகத்துல ஒழுங்குகளை ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் தான், உலகத்துல நம்ம நன்மையான விஷயங்கள செய்ய முடியும். ஆபத்துகள்ல சிக்கிக்காம இருக்க முடியும். சரியான தன்மைகள்ல விஷயங்கள செய்ய முடியும். அட்லீஸ்ட் ஆரோக்கியமாவது இருக்கலாம். ஆரோக்கியமா இருக்கிறது வந்து குறைந்தபட்ச சாதனை தான். பெரிய சாதனைலாம் கிடையாது. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் சாதனைகளே உண்மையில பண்ண முடியும். எது உண்மையான சாதனைன்றதே நீங்க ஆரோக்கியமா இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்போ நம்ம கண்ண மூடி அகச்சூழலுக்குள்ள போகணும். இதுதான் தியானத்தினுடைய தொடக்கம். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு ட்ரையல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண்ண மூடி உட்கார போறோம். கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம அகச்சூழலுக்குள்ள போறோம். எப்பயுமே கண்ண மூடுறது ஈஸி. இது வந்து ஒரு உடல் அடிப்படையிலான ஒரு செயல் தானே. சரியா? ஆனா நம்ம எதுக்காக கண்ண மூடுறோம்? தியானத்துக்காக தானே கண்ண மூடுறோம். தியானம்ன்றது மனசுக்கான பயிற்சி தானே. அப்போ நம்ம கண்ண மூடும்போது, நம்ம மனசுல ஒரு உணர்வு இருக்கணும். நான் வந்து என்னுடைய அகச்சூழலுக்குள்ள போறேன். இந்த புற உலகத்திலிருந்து நான் விடுபட்டு, விலகி என்னுடைய இன்னர் வேர்ல்டுக்குள்ள நான் போறேன். இத நான் விருப்பத்தோட செய்றேன். இது எனக்கு நன்மை. என் மனசுல நான் வந்து ஒரு நல்ல விஷயங்கள, நல்ல மாற்றங்கள ஏற்படுத்துற நோக்கத்துக்காக நான் கண்ண மூடுறேன். அந்த உணர்வோட கண்ண மூடுறதுக்கும், சும்மா டப்புன்னு கண்ண மூடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? என்னைக்குமே கண்ண மூடுற ஒரு செயல, ஒரு உடல் அடிப்படையிலான ஒரு செயலா செய்யாம, அந்த உணர்வோட செய்யும்போது, நீங்க கண்ண மூடி நல்ல ஃபீல்ல இருக்க முடியும். இல்லாட்டின்னா, ஐயோ! கண்ண மூட சொல்ட்டாங்களே! இந்த இந்த பாப்பாலாம் இதுவரைக்கும் கண்ண மூடி உட்கார்ந்ததே கிடையாது. இப்ப நான் அவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 5 நிமிஷம் வரைக்கும் கண்ண தொறக்கவே கூடாது. சரியா? ரைட். இப்ப மணி வந்து 5:35 ஆகுது. சரியா? 5:41 வரைக்கும் நம்ம கண்ண மூடி உட்கார போறோம்.